இனிய வணக்கம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெளியில் வந்து படைச்சாச்சு. இப்போ வந்து உள்ளே படைச்சிட்டு தான் இங்கே வந்து பூஜை அறையில் உள்ள சாமி மாடங்கள் வந்து குலதெய்வ படம் வந்து வீட்டு உள்ள வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுள் எந்த கடவுளும் வந்து நம்ம கெடுதல் செய்யாது. மதுரை விருந்தாங்க குலதெய்வம் அந்த படத்தை வச்சுருக்கோம். பக்கத்தில் வந்து இந்த மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் அதே மாதிரி தான் எங்கள் மாரியம்மன் இருக்கும். எல்லா சக்தியும் ஒரு சக்தி தான். அதனால் பாருங்கள், எங்கள் அம்மா ரொம்ப வந்து பக்தியாக இருப்பாங்க, எங்கள் வீட்டுக்காரம்மா. அதனால் வந்து எல்லா படமும் வாங்கிட்டு வந்து நிறையா வச்சுருக்காங்க, படம் வச்சுருக்காங்க பாருங்கள். அது இல்லாமல் பாருங்கள், எங்கள் கோயிலுக்கு போகிறோம் அங்கெல்லாம் வாங்கிடுவாங்க. இந்த பாருங்கள், இந்த படம் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 5 இலையில் வந்து படைச்சிருக்கோம். இந்த பாருங்கள், இந்த புது சாதம் வந்து என் பையனுக்கு ஊட்டி விட்றாங்க. எனக்கு வந்து இப்போ ஊட்டி விட்டு போகிறாங்க. ஆமாம், அம்மா கொஞ்சம் ஊட்டி விட்டுப்பா. அம்மா சாப்பிட்டாங்க. பாருங்கள், முன்னாடி இந்த நுனியிலேருந்து சக்கரை பொங்கல், வெள்ளை பொங்கல், அந்த காய், வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் 3 இடத்துல உடைச்சது. காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி உடைச்ச தேங்காய். அதுக்கப்புறம் வந்து இப்போ படைச்சது அங்கே உடைச்சது. இப்போ இங்கே படைக்கிறதுக்கு உடைச்சது. வெளியில் வச்சு படைச்ச அடியை சொன்னால 5 இலை கொண்டா வச்சு படைக்கணும்னு அந்த 5 இலையும் கொண்டாந்து வச்சு நல்ல முறையில் படைச்சிருக்கோம். பொங்கல் பானை வந்து இந்த அங்கே வச்சுருக்கோம், கறி வச்சுருக்கோம். கறி பானை அங்கே வச்சுருக்கோம். இதுதான் இந்த இளம சுருக்கமான பொங்கல்னால் இதுதாங்க வந்து பொங்கல். இன்றைக்கி தை பொங்கல் இதோட சாப்பிட வேண்டியதான். இந்த டைம் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்லுவாங்கன்னா, புது அரிசியில் சமைப்பாங்க. அன்றைக்கி முதல் சாப்பிடும்போது இந்த புது அரிசி சாப்பிடும்போது நல்ல நேரத்துக்கு தகுந்த மாதிரி உடனே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எல்லாம் வந்து இந்த நேரம் காலம்லாம் வச்சதெல்லாம் வந்து ஒரு நடைமுறைக்காக வச்சுருக்காங்க. நீ வந்து ஒருத்தர் முன்ன பின்ன சாப்பிடக்கூடாது, ஒரு டயத்துக்கு சாப்பிடணுன்னு. இதை சுருக்கமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். மிகவும் சிறப்பு. நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய தமிழ் திருநாள், தைப்பொங்கல், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.